ரொம்ப குறைஞ்ச முதலீடுல வந்து 60,000 rupees per month அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஷாப் வைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வந்து அவங்களுக்கு வந்து 2 நாள் கூட வேண்டாம். இன்ஸ்டாலேஷன் பண்ணி பைசா வாங்குறது மட்டும்தான் அவங்க வேணும். கண்டிப்பா ஆடியன்ஸ் உங்களோட குட்டி ஸ்டோரிக்கு ஃபேன் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஹலோ சார், என்னோட பேர் கிருஷ்ணா. நாங்கள் வைப்ரன்ஸ் ஆஃப் மைண்ட் சேனல்லேருந்து வந்திருக்கேன். ஸோ பாலக்காட்டில் ஒரு இன்டீரியர் டிசைன்ஸ் இந்த கர்டன் இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி பற்றி பேசலாம், ஸோ தெரிஞ்சுக்கலாம், நேரில் வந்து மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து பார்த்துருக்கோம். ஹாய், என்னுடைய பேர் ரியாஸ். எங்கள் கம்பெனி பேர் கியூல்ஸ் இன்டீரியர்ஸ் அண்ட் கர்டன்ஸ். நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து 15 இயர்ஸாக செஞ்சுட்டு இருக்கிறோம். கர்டன்ஸ் அண்ட் பிளைண்ட்ஸோட மேனுஃபேக்சரிங் மெயினாக வந்து பிவிசி பிளைண்ட்ஸ், ஜீப்ரா பிளைண்ட்ஸ், கர்டன்ஸ், இன்டீரியர் ரிலேட்டட் எல்லா பொருட்களும் நாங்கள் இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். சார், இன்டீரியர் டிசைன்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே ரொம்ப பெரிய டாபிக். அதில் வந்து சின்ன சின்ன விஷயமாவே நிறைய இருக்கும். ஸோ அப்படி பார்க்கப்பல நீங்க எப்படி இந்த கர்டன்ஸ்ங்கிற பிசினஸ் சூஸ் பண்ணீங்க? இதுல நீங்க ஸ்பெசிஃபிக்கா போகணும்னு உங்களுக்கு எப்படி சார் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? கர்டன்ஸ்ன்றது வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் அவ்வளவு பிரபலமா கிடையாது. அதுக்கப்புறம் இந்த இப்பதான் கொஞ்சம் கர்டன்ஸ் வேல்யூ வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா வந்துட்டு இருக்குது. ஒரு வீட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இதுதான் கர்டன்ஸ். முதல்ல எல்லாம் வந்து மக்கள் அதை பத்தி வந்து யோசனை பண்ணது கிடையாது. வீடு வந்து அழகுபடுத்துறதுக்காக ஜாஸ்தியா வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதே இப்போ வந்து கர்டன்ஸ்க்கு தான். அதனால வந்து இது வந்து கொஞ்சம் ஈஸியா மக்களுக்கு வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல வேலை வாய்ப்புகள் மற்றவங்களுக்கு வந்து ஜாஸ்தி. அதனாலதான் நம்ம இது வந்து பேசிக்கா ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்கோம். சார், இந்த கர்டன்ஸ்லாம் வந்து இப்போ நீங்க மேனுஃபேக்சரிங் பண்றீங்களா, இங்க பண்றீங்களா, இல்ல வெளியில இருந்து பண்ணி நீங்க ஆர்டர் எடுக்கிறீங்களா? இதோட பிரைஸ் ரேட் எவ்வளவு சார் சேல் பண்றீங்க கஸ்டமர்ஸ்க்கு? நாங்க இங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்றோம் எல்லாத்தையும். அதாவது பிவிசி பிளைண்ட்ஸ், ஜீப்ரா பிளைண்ட்ஸ், இதோட பொருட்கள் நாங்க வாங்கி நாங்க இங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். கர்டன் கடைங்க வச்சிருப்பாங்க, அவங்க வந்து எங்கள்கிட்ட வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம சில பசங்க வந்து இந்த வேலை வாய்ப்புக்காக வந்து இந்த மாதிரி கேட்டலாக் எல்லாம் வாங்கி போய் அவங்களும் பிசினஸ் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இதுல வந்து கஸ்டமருக்கு வந்து அவங்க எவ்வளவு கொடுப்பாங்கன்னா வந்து 120 இருந்து 150 வரைக்கும் இந்த ஒரு மீடியமான ரேஞ்சில ஃபேப்ரிக் இருக்கு. அது வந்து அவங்க வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 120 to 150 அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க. அதுல பிவிசி பிளைண்ட்ஸும் அதே மாதிரி அந்த ரேஞ்ச் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் வரும். அது வந்து அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க. நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மார்ஜின் கிடைக்கும். அதுல கண்டிப்பா ஒரு மார்ஜின் கிடைக்கிற மாதிரி தான் அவங்களும் சேல் பண்ணுவாங்க. அவங்க சேல் பண்றாங்க. சூப்பர் சூப்பர். இந்த கர்டன் பிசினஸ் மூலமா இப்போ தமிழ்நாடு பீப்புள்ஸ்க்கு என்ன மாதிரி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது ஓப்பனிங் இருக்கு சார்? இதுல சிலவங்க வந்து இந்த பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா வந்து அவங்களால வந்து நிறைய பைசா தேவைப்படுது. அதனால வந்து பிசினஸ் செய்ய முடியாம இருப்பாங்க நிறைய பேர். ரொம்ப குறைஞ்ச முதலீடுல வந்து நம்ம வந்து ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொடுத்துடலாம். கொஞ்சம் முதலீடுனா குறைஞ்சபட்சம் எவ்வளவு சார்? குறைஞ்சபட்சம் ஒரு 3,000 rupeesல இருந்து வந்து 1 lakh rupees வரைக்கும் அவங்களுக்கு எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு ஷாப் வைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. சார், மினிமலா ஒரு 3000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதும்னு சொல்லியிருந்தீங்க. 3000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு எவ்வளவு நாட்கள்ல எவ்வளவு மாசங்கள்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை மொத்தமா எடுத்துட முடியும்? ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி சார்? ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வந்து அவங்களுக்கு வந்து 2 நாள் கூட வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு ஒர்க் ஒரு நாள்ல கிடைச்சா அவங்களுக்கு வந்து மினிமம் என்ன ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் ஒர்க் கிடைச்சா கூட அவங்களுக்கு அந்த மாதிரியான ரேஞ்சில வந்து எடுத்துடலாம். மினிமம் வந்து ஒரு 60,000 rupees per month அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ப்ரொவைடட் என்ன, அவங்க வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஆனா இந்த மார்க்கெட்டிங் கூட எப்படி ஈஸியா பண்றதுன்றது வந்து எங்கள்கிட்ட ஒன் டைம் நீங்க வந்து இணைஞ்சிட்டீங்கன்னா, எங்கள்கிட்ட கேட்டலாக் எல்லாம் வாங்கிட்டீங்கன்னா அதுக்குண்டான கம்ப்ளீட்டான ட்ரைனிங் நான் உங்களுக்கு கொடுத்துருவோம். சூப்பர் மார்க்கெட் இஸ் சூப்பர் மார்க்கெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சென்னைன்னு எடுத்துங்க. அங்க வந்து ஒருத்தர் வந்து எங்கள்கிட்ட வந்து பிசினஸ்ல வந்து இது பண்ணிட்டாங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி போட்டாங்க. பிசினஸ் கொஞ்சம் டல்லா இருக்கு, கிடைக்கல, இல்ல அவங்களுக்கு வந்து சோர்ந்து போச்சு, ஏதாவது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான தேவையான இப்போ எங்களுக்கு வந்து டைரக்டா நிறைய மெசேஜஸ் வருது இல்லையா, அந்த மெசேஜஸ் வந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த பிசினஸ் அவங்களே செய்ய வச்சு உங்களோட பிசினஸ் கான்டாக்ட் நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து எங்களுக்கு டைரக்ட் அங்க போய் செய்யறதை விட என்னுடைய அந்த பிசினஸ்ல இணைஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ, எனக்கும் ஃப்ரீயா இருக்கும், அவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி கூட ஹெல்ப் பண்ணுவோம். சூப்பர் சார். அது உங்களோட கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்றீங்க, அவங்களோட பிசினஸ் டல் அடிக்காம பாத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றீங்க. இப்போ இந்த கேட்டலாக் விஷயம் சொல்லியிருந்தீங்க, இதெல்லாம் அவங்க கத்துக்கிறதுக்கும் அனலைஸ் பண்ணி மூவ் பண்றதுக்கு எவ்வளவு நாட்கள் சார் குறிப்பா தேவைப்படும்? இந்த பிசினஸ் உடைய ரொம்ப ஈஸினஸ்ன்றது வந்து அதுதான். இன்ஸ்டாலேஷன் பண்றது மட்டும் தான் உங்க வேலை. எங்க சைடுல இருந்து எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணி அதோடைய எல்லாத்தையும் கிளியர் பண்ணி உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். நீங்க என்ன பண்றது, அங்க வந்து கொண்டு போய் இன்ஸ்டாலேஷன் பண்ணி பைசா வாங்குறது மட்டும் தான் உங்க வேலை. மத்தபடி உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்றது வந்து 2 minutes வீடியோவே உங்களுக்கு தாராளமா போகும். யாரு வேணாலும் இப்போ 10th கிளாஸ் படிக்கிற பையன் கூட வந்து ஒரு வாட்டி பார்த்தான்னா அது வந்து போய் இன்ஸ்டால் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸி, எல்லாராலையும் ஈஸியா பண்ணிட முடியும். ஆமா, அவ்வளவுதான் சார். இப்போ இந்த இன்டீரியர் டிசைன்ஸ், இந்த கர்டன் பிசினஸ் வரக்குள்ள பொதுவாவே வந்து கிராமங்கள் சைடுல வந்து இது அதிகமா புழக்கப்படுதா? நிறைய பேர் இந்த பிசினஸ் எடுத்து பண்றாங்களா, இல்ல சிட்டி சைடுல தான் பண்றாங்களா சார்? அதாவது இது வந்து நான் ஒரு சின்ன கதையா நான் சொல்ல விரும்புறேன். கண்டிப்பா சார். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு. 2 மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் எடுத்தாங்க கம்பெனி. என்னன்னா இந்த பொருள் என்னன்னா செருப்பு, இந்த கால்ல போடுற அந்த ஸ்லிப்பர்ஸ். இது எங்க மார்க்கெட்டிங் பண்ணணும்னா அந்த ஆப்பிரிக்கால போய் மார்க்கெட்டிங் பண்ணணும். இவங்க வந்து மார்க்கெட் ரிசர்ச் பண்றதுக்காக இவங்கள 2 பேரையும் என்ன பண்ணாங்கன்னா அந்த
நம்ம ஆப்பிரிக்காவுக்கு அமிச்சேன். 2 பேரும் போய் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி திரும்பி வந்தாங்க. திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் சொன்னாரு, இது வந்து அங்க இந்த பிசினஸ் நடக்காது, ஏன்னா வந்து மக்கள் யாருமே அங்க என்ன பண்றது இல்ல, செருப்பு போடுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். இன்னொருத்தர் என்ன வந்து சொன்னாருன்னா, அவங்க சொன்னாரு அங்க வந்து பிசினஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு, ஏன்னா மக்கள் அங்க என்ன இந்த செருப்பு போடுறது இல்ல, அதனால வந்து நமக்கு வந்து பிசினஸ் வாய்ப்பு ஜாஸ்தியா செருப்புடையது புரிய வச்சு அவங்கள வந்து என்ன பண்ணோம், அது வந்து வாங்க வச்சிடலாம். இது வந்து மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கு. இது வந்து நீங்க வில்லேஜ்ல இல்ல டவுனுக்குள்ள மெட்ரோபாலிட்டன் சிட்டி அந்த மாதிரி விஷயமே கிடையாது. ஒரு வீடு இருக்கா, அந்த வீடுக்குள்ள ஜன்னல் இருக்கா, வீடு அழகா இருந்தா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அதனால வந்து ஹோம் இன்டீரியர்ஸ்ன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வில்லேஜ் வீடு இல்ல டவுன் வீடு அப்படின்றதே கிடையாது. சூப்பர் சார். அதாவது வந்துட்டு இது வந்து வில்லேஜ் சிட்டிங்கிறது மாதிரி இல்லாம வீடு இருக்கா, வீட்ல ஜன்னல் இருக்கா, கர்டன் வியாபாரம் பண்ணலாம் அப்படிங்க சிம்பிளா சூப்பரா சொல்லியிருந்தீங்க சார். சார் நீங்க இந்த இனிஷியல் அமௌண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 3000 ரூபான்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப இந்த 3000 ரூபாய் பொருட்செலவுக்கான அமௌண்ட்ல இதெல்லாம் நீங்க எடுத்தா நீங்க சீக்கிரமா இந்த இதுல பிக்கப் எடுத்துக்கலாம்னு சொல்ல முடியுமா சார்? அதாவது இப்ப வந்து ஜாஸ்தியா 3000 பொருள்ன்றது வந்து ஒன்னு பிவிசி பிளைன்ஸ், ஒன்னு ஜீப்ரா பிளைன்ஸ் ஒன்னு இருக்கு. வீட்டுக்கு இது தேவைப்படுதோ அந்த மெஷர்மெண்ட் நீங்க எடுத்து ஸ்கொயர் ஃபீட் இருக்கும், அந்த ஸ்கொயர் ஃபீட் வந்து நீங்க கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுத்துடணும். அந்த கொட்டேஷன் கொடுத்துட்டு இது ஒரு அட்வான்ஸ் வாங்கி நீங்க வந்து வேலையை ஆரம்பிச்சிடலாம். அதை இதுக்கு மேல நீங்க போறதா இருந்தா உங்களுக்கு ஒரு கடை செட் பண்ற மாதிரியோ ஒரு 10,000 rupeesக்கு அது எக்ஸ்ட்ரா வாங்கி வைக்கிறது நல்லது. அதாவது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் கடையை வச்சு நம்ம இந்த மாதிரி ஆரம்பிக்கிறோம்னா ஒரு 10,000 ரூபாய் பொருட்செலவு ஆரம்பிச்சா கரெக்டா இருக்கும். ஆமா, மக்கள் வந்து வீடு அழகுபடுத்துறதுக்கு வந்து 2000 ரூபாய் கண்டிப்பா செலவு பண்ணுவாங்க. அதாவது வந்து உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து உங்க பிசினஸ் மேம்படுத்திக்கலாம்ன்றத சொல்றீங்க. ஆமா ஆமா, சின்னதா இருக்குன்னா சின்னதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 3000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா 3000 அவுட்கம் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸும் இருக்கு. இப்ப இந்த வால் ஸ்டிக்கர் பத்தின டீடைல்ஸ் சொல்ல முடியுமா சார்? அது எப்படி அதுவும் சேர்த்து நீங்க பண்றீங்களா? ஆமா, அதுவும் பண்றோம். சிலவங்க வந்து வீட்டுல கட்டணும் வேண்டாம், எங்களுக்கு வந்து வால் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும், அட்லீஸ்ட் மினிமமா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹால்லயாவது ஏதாவது வால் ஸ்டிக்கர் மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க எல்லாருமே. இப்போ இந்த டிவி வச்சிருக்கிறவருடைய அந்த பேக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதா இருக்கும். இப்போ அங்க வந்து இட்டாலியன் மார்பிள் போட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆனா இட்டாலியன் மார்பிள் போடுறதா இருந்தா கண்டிப்பா எப்படியாவது ஒரு 10,000-50,000 அதுக்கு மேலே செலவாயிடும். இனிமே நீங்க வந்து ஒரு டிவி யூனிட் செட் பண்றதா இருந்தா கூட எவ்வளவு ஆகும்? கிட்டத்தட்ட அதோடைய எல்லாத்தையும் சேர்த்து அலுமினியம் ஃபேப்ரிகேஷன் அந்த மாதிரி எல்லாம் பண்றதா இருந்தா 1,00,000 ரூபாய் பக்கத்துல அது செலவாயிடும். ஆனா இதே இது வந்து 2000 ரூபாயில நீங்க செய்ய முடியும்னா எப்படி இருக்கும்? அது வந்து அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். அதுலயே ஒரு மார்ஜின் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவுக்குள்ள சீப்பா இருக்கும், ஆனா வந்து பெஸ்டா இருக்கும். இது வந்து உங்களுக்கு மினிமம் வந்து 10 years வாரண்டி கொடுக்க முடியும். 10 years வாரண்டி? 10 years வாரண்டி கொடுக்க முடியும். ஃபயர் ப்ரூஃப்ங்களா சார்? அது சர்ஃபேஸ் வந்து ஃபயர் ப்ரூஃபா இருக்கும், மேல்மட்டம் வந்து ஃபயர் ப்ரூஃபா இருக்கும். Okay. On behalf of Kills Interiors and Curtains, I thank Krishna, Vibrations of Mind, and the viewers of Vibrations of Mind. Thank you very much for being with this video for so long. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இப்போ வந்து இதெல்லாம் கேட்டீங்க, ஸோ உங்களுக்கு வந்து இதோடைய ஐடியாஸ் கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு சின்ன முதலீடு போட்டு ஒரு நல்ல பிசினஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப குறைவா தான் இருக்கும். அதனால நீங்க வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிக்கங்க, டோன்ட் மிஸ் இட் அவுட். மார்க்கெட்டிங்ல வந்து நீங்க வந்து காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. பிகாஸ் இப்படியாவது ஒரு வீடா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு அதுக்குள்ள வேலை இருக்கத்தான் செய்யும். நீங்க வந்து கொஞ்சம் உஷாரா ஒர்க் பண்ணாங்கன்னா that is more than enough for your income. Thank you very much. கண்டிப்பா சார். கண்டிப்பா ஆடியன்ஸ் உங்களோட குட்டி ஸ்டோரிக்கு ஃபேன் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். Thank you so much சார். நாங்க கேக்குற கேள்விக்கு ரொம்ப பொலைட்டா கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்க. பாக்குற நேயர்களுக்கு இது கண்டிப்பா போய் சேரும் சார். பிசினஸா மினிமலா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல பிசினஸ் பண்ணுங்கிற பாக்குற நேயர்களுக்கு எல்லாருக்குமே இது போயிட்டு போய் சேரும். யாருமே தயக்கப்பட வேணாம், நீங்க தான் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணுங்கிறத நீங்க அழகா சொல்லியிருந்தீங்க. உங்களோட குட்டி ஸ்டோரி சூப்பரா இருந்துச்சு சார். பாக்குற எல்லாருமே உங்ககிட்ட வந்து நெக்ஸ்ட் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பா அதை அட்டைன் பண்ணிப்பாங்க. மேலும் வளர எங்களோட டீம் மூலியமா வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார்.